நமச்சிவாய். இப்போ நம்ம இருக்கிறது வழுவூர் வீரட்டானம் என்று சொல்லக்கூடிய சாமி 8 வீரம் புரிந்த தலங்களில் ஒரு தலமாக விளங்கக்கூடிய வழுவூர். இங்கே தான் அதர்வன வேதத்தை அழித்து சாமி அருள் புரிந்த இடம். இந்த இடம் அந்தைய காலத்தில் இதுக்கு பேர் தாருகா வனம் என்று ஒரு பெயர். இங்கே இருந்த முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் ரிக் யுத சாம அதர்வன என்ற 4 வேதங்களையும் படிக்க வேண்டும் என்பதில் அதர்வன வேதத்தை மட்டுமே முன்னிறுத்தி அதன் வழியாக வசியம் மற்றும் அந்த நம்ம சொல்லக்கூடிய ஏவல் பில்லி இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி இந்த உலகையே பயமுறுத்தி அவர்கள் யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகையே ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அதிகாரத்தை கொண்டு வந்து இந்த அதிகாரம் பூமியில் மட்டும் பத்தாது என்று அதை வானுலக தேவர்கள் முதற்கொண்டு அந்த அதர்வன வேதத்தை பிரயோகம் பண்ணி அவர்களையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும்போது அவர்கள் அதை என்ன செய்வதென்று தெரியாத சூழலில் அப்போது அவர்கள் எல்லாம் சென்று சாமியிடம் முறையிட சாமி பிச்சாடன ரூபமாக இந்த தாருகாவனத்திற்கு நிர்வாணமாக வருகிறார். அதற்கு முன்பாக பெருமாள் மோகினி அவதாரமாக எடுத்து வருகிறார். அப்போது இந்த ரிஷிகள் அவர்களுடைய தவத்தில் இருக்கும்போது இந்த மோகினி அவதாரமாக பிறரை மயக்கும் பெண் ரூபமாக பெருமாள் வருவதை பார்த்து இந்த ரிஷிகள் எல்லாம் அந்த மோகினியின் பின்னே செல்ல சாமியின் பின்னே இந்த ரிஷி பத்தினிகள் அனைவரும் அவர் பின்னே செல்கிறார்கள். அப்படி செல்லும்போது அவர்கள் அந்த தாருகாவனத்தை தாண்டும்போது தான் அவர்களுக்கு சுய பிரக்கையே வருகிறது. அதாவது சுய நினைவே வருது. நம்ம உலகத்தையே வசியப்படுத்தி வச்சுருக்கோம், நம்மளை ஒருத்தையும் வசியப்படுத்திட்டானே, அதுவும் நம்மளுடைய மனைவிமார்களையெல்லாம் வசியப்படுத்தி அவன் கொண்டு போகிறான்னா நம்ம இந்த உலகத்தை வசியப்படுத்துகிற பத்தாமல் இந்திரலோகம் எல்லா லோகத்தையும் போய் வசியப்படுத்தி என்ன பலன்? அப்போ அவனை அழிக்கணும்னு சொல்லி அந்த அதர்வன வேதத்துடைய முழு வீரியத்தையும் அந்த பிச்சாடன மூர்த்தியாக வந்திருக்கும் சிவபரம்பொருள் மேல் திருப்பி விடுகிறார்கள். அப்படி திருப்பி விட்ட போது அதையெல்லாம் சாமி தன்னுடைய உடையாக அணிகலனாக மாற்றிக்கொள்கிறார். கடைசியாக ஒரு யானையை ஏவி விடும்போது யானை வாய்க்குள் சாமி விரும்பி சென்று உள்ளே போய் அந்த அதர்வன வேதத்தை யானையின் ரூபமாக தோலை உரித்து அந்த அதர்வன வேதத்தின் வீரியத்தை அழித்து சாமி வெளிப்பட்ட இடம்தான் இந்த அட்ட வீரட்டான தலங்களில் முக்கியமான தலமாக சொல்லக்கூடிய வழுவூர். இந்த வழுவூரில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ உங்களுக்கு ஏவல் பில்லி சூனியம் என்று எது செய்தாலும் சரி, இங்கே அதற்கான தீர்வை இறைவன் தருகிறார். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நான் நின்றுட்டு இடத்தோட மேலே இருக்க கோபுரம்தான். இதுக்கு பின்னாடி கஜசம்ஹார மூர்த்தி எப்படி தில்லையில் சிதம்பரத்தில் சாமி இருக்காரோ அது போலவே இங்கேயும் ஒரு கோபுரம் இருக்குது. இங்கே கஜசம்ஹார மூர்த்தி அம்பாள் 2 பேரும் நான் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சந்நிதியில் உள்ளே இருக்காங்க. இவங்களை சிதம்பரத்தில் எப்படி சிதம்பர ரகசியம் என்று சொல்லி ஒரு சக்கரம் இருக்கிறதோ அதுபோல் இங்கே அதர்வன வேதத்தை அழிப்பதற்கு என்றே இங்கே ஒரு சக்கரமும் இருக்கிறது. இந்த சக்கரத்தை நித்தமும் பூஜை செய்து அதற்கு மந்திர உரு ஏற்றி இறைவனோடு அந்த சக்கரம் பொருந்தி இருக்கிறது. யாரெல்லாம் இந்த செய்வினை கோளாறு இது போல் ஏதாவது ஒரு தாக்கத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் இங்கே இந்த இறைவனை வழிபட்டு அந்த சக்கரத்தை வழிபட்டு சென்றால் அவர்களுடைய துயர் கண்டிப்பாக நீங்கும். இங்கே இருந்து அவர்கள் வாழ்க்கை சரியாக மாறும். இன்று 31/2025 ஒரே கடைசி நாள். இன்றைய முதல் நீங்களும் இந்த இடத்தை தரிசித்திருக்கிறீர்கள். இதிலிருந்து உங்களுக்கு நீங்களே இருக்கக்கூடிய தடையாக இருக்கக்கூடிய உங்களது தடையை நீங்களே உணர்ந்து திருத்திக் கொள்ளவும், உங்களுக்கு இருக்கும் இடையூறுகளையும் சாமி சரி செய்து வரும் ஆண்டை உங்களுக்கு மிக சிறப்பாக மாற்றி தருவார் என்பது திண்ணம். அதனால் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.